வணக்கம் உறவுகளே, தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பரணி தீபம். பரணி தீபம் திருவண்ணாமலையில் கருவறையில் ஒரு தீபம் ஏற்றி அதுலேருந்து 5 தீபம் ஏற்றுவாங்க. அது மாதிரி நம்மளும் வீட்டில் 5 தீபம் ஏற்றி வழிபடலாம். வீட்டில் 5 தீபம் ஏற்றி வழிபடுறது எதுக்காகனா, முன்னோர்கள் செய்த பாவமும் நம்ம தெரியாமல் செஞ்ச பாவமும் தீ விளைவுகளிலிருந்தும் விடுபடுறதுக்காக இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றி கும்பிடுறோம். கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் பரணி தீபம். திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் மறுநாள் பஞ்சாட்சர தீபம். பரணி தீபம் யமதர்மனுக்காக, திருக்கார்த்திகை சிவபெருமானுக்காக, பஞ்சாட்சர தீபம் பெருமாளுக்காக. சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளத்தை திருக்கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடுறோம். ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சாட்சர தீபம் ஏற்றுறோம். திருக்கார்த்திகை என்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படுது திருவண்ணாமலையில். நம்ம வீட்டில் முதல் நாள் ஏற்றிடுறோம். இந்த வருஷம் பிரதோஷமும் கூடி வர்றதுனால நல்ல பரணி தீபம் நல்ல மகிழ்வான நாளாக இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ்.